ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி வயர் பேக்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்லாம் ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், டபுள் ஹேண்டில் லாக் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். நாம் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அளவுகள்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பாருங்கள், நீட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த லாக் எதுவுமே வெளியே தெரியாமல், சைட்லேயும் கேப் தெரியாமல், அதுக்காக தான் நம்ம அந்த 5 லைன் போட்டு உள்ளே மடிக்கிறது பண்ணுறோம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், உள்ளே காமிக்கிறேன். லாக்குமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஹேண்டிலோட அளவுகள் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் போட்டிருக்கிறோம். பாருங்கள், ஹேண்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம முதல் ஹேண்டில் இந்த ஹேண்டில் போடுறப்ப இந்த பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சுற்றி இந்த பக்கம் வந்து முடித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேண்டில் இந்த பக்கம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பக்கம் சென்டர் நாட்டில் 2 பக்கம் பிரித்து உள்ளே விட்டு உள்ளே ஒரு முடிச்சு போட்டு மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நல்லா எவ்வளோ ஒயர் இருக்கோ மீதி எல்லாத்தையுமே நம்ம சொருகி விட்ருவோம். அடுத்த 2வது ஹேண்டில் போடுறப்ப என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கமாக வந்து இந்த பக்கம் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு அதே மாதிரி ஒயர்ஸை வந்து 2 பக்கமாக எடுத்து பிரித்து உள்ளே விட்டு உள்ளே வந்து முடிச்சு போட்டு சொருகி விட்டுக்குவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2 ஹேண்டிலுக்கும் வந்து ஒரு பக்கத்துலேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபக்கம் முடிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே வந்து முடிச்சு போட்டு சொருகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் முதல் கூடைக்கும் நம்ம இங்கே வந்து உள்ளே முடிச்சு போட்டு சொருகியிருப்போம். 2வது ஹேண்டிலுக்கும் அதுக்கு பக்கத்துலேயே முடிச்சு போட்டு சொருகிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல் ஹேண்டிலுக்கு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிச்சுக்கோங்க. 2வது போடுற ஹேண்டிலுக்கு இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் முடிச்சுக்கோங்க. அப்படி முடிக்கிறப்ப உள்ளேயும் உங்களுக்கு நீட் லுக் கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா 2 பக்கமும் ஒரே அந்த முடிச்சு வந்து ஒரே பக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ பார்க்குறதுக்கு உள்ளேயுமே உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அந்த முடிச்சு போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. நல்லா நீட்டாக போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடையோட அவுட்லுக் பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இதில் எவ்வளோ கட் பண்ணணும், அடி போடுறது எவ்வளவு, எத்தனை லைன், ஹைட் எத்தனை லைன் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஹேண்டில் எவ்வளோ, இன்னர் ஒயர் அவுட்டர் ஒயர் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம நீட்டாக போட்டு முடிச்சிட்டோம் அந்த கூடையை. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லலாம் எல்லாத்தையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 5 பேஸ்கெட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம 3 பேஸ்கெட் கம்ப்ளீட் முடிச்சு 4வது பேஸ்கெட் ரன்னிங்கில் இருக்குது. நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ், நமக்கு வேறு கலர்ஸ் வேறு டிசைன்ஸில் போட்டிருக்கிறோம். நம்ம இந்த 5 பேஸ்கெட்டையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு 5 பேஸ்கெட்டோட கலர் என்னென்ன கலரில் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது, எப்படி போட்டோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.